எண்ணெய் வளம் மிகுந்த நாடான புரூனேயில் மசூதிகள், மழைக்காடுகள், மிதக்கும் கிராமம் என கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. அழகிய மசூதிகளின் தாயகமாக இருக்கிறது புரூனே. அவற்றுள் குறிப்பிடத்தக்கது தலைநகர் பந்தர் சரி பெகாவனில் அமைந்துள்ள உமர் அலி சைஃபுதீன் மசூதி. ஆசிய பசிபிக் நாடுகளில் மிக அழகிய மசூதி இது என குறிப்பிடப்படுகிறது. பிரம்மாண்டமான இந்த மசூதியும் இதனைச் சுற்றி அமைக்கப்பட்டுள்ள செயற்கை தடாகமும் காண்போரை பிரமிக்க வைக்கின்றன. புரூனேயின் 28வது சுல்தானும் தற்போதைய சுல்தானின் தந்தையுமான உமர் அலி சைஃபுதீன் நினைவாக இந்த மசூதி கட்டப்பட்டுள்ளது. இதேபோல புரூனேயின் தற்போதைய சுல்தான் ஹசனல் போல்கியாவின் நினைவாக கட்டப்பட்ட மசூதி ஜேம் அசர் ஹசனல் போகியா மசூதி என அழைக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட இதன் பளபளக்கும் தங்க குவிமாடங்கள் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. இந்த 2 மசூதிகளும் புரூனே நாட்டின் தேசிய மசூதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைநகரில் அமைந்துள்ள ராயல் ரெகாலியா அருங்காட்சியகம் சுல்தான் ஹசனல் போல்கியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவரது வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் இங்கு அரச குடும்பம் எவ்வாறு செயல்படுகிறது, அதன் ஆட்சி முறை எவ்வாறு இயங்குகிறது என்பது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரச குடும்பத்தின் சில விலை உயர்ந்த பொருட்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய அரண்மனை என்ற கின்னஸ் சாதனையை தன்னகத்தே வைத்திருக்கும் இஸ்தானா நூருல் இமான் அரண்மனை புரூனேயில் பார்வையாளர்கள் கட்டாயம் காண வேண்டிய இடங்களில் ஒன்றாகும். புரூனேயின் கலாச்சார அடையாளமாக திகழும் இந்த அரண்மனைக்கு எல்லா நாட்களிலும் பொதுமக்கள் செல்ல முடியாது. ஆண்டுதோறும் ஈத் அல் ஃபிதர் கொண்டாடப்படும் 3 நாட்களில் மட்டும் அரண்மனையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. கம்போங் அயர் எனப்படும் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக பழமையான மிதக்கும் கிராமம் புரூனேயில்தான் அமைந்திருக்கிறது. புரூனே நதியின் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நகரத்தில் 13,000 பேர் வசிக்கின்றனர். இந்த கிராமத்திற்கென மசூதி, காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம், பள்ளிக்கூடம் ஆகிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடியிருப்புக்கும் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. மிதக்கும் கிராமத்திலிருந்து நகர்பகுதிக்கு செல்வோருக்கு விரைவு படகு சேவையும் நடைபெற்று வருகிறது. புரூனேயின் மிகச்சிறந்த கடற்கரைகளில் ஒன்று முரா கடற்கரை. தூய்மையான இந்த கடற்கரையில் பார்வையாளர்கள் அமர்வதற்கும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்குமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. போர்னியோ தீவின் சிறந்த சூரிய அஸ்தமன காட்சி இங்கிருந்து காண கிடைக்கும் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். இதேபோல மறக்க முடியாத கடற்கரை என்று பொருள் தரும் பண்டாய் செரி கெனங்கான் கடற்கரையும் புரூனேயில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. குழந்தைகளுடன் சென்று கண்டு மகிழ வேண்டிய இடமாக இருக்கிறது ஜெருங்டாங் பூங்கா. 1994ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்ட போது ஆசியாவின் மிகப்பெரிய தீம் பார்க்குகளில் ஒன்றாக இருந்தது. பின்னாளில் அதற்கான முதலீடு குறைந்தபோது அதன் முக்கியத்துவத்தை இழந்தது. ஆனாலும் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு தலம் என்கிற வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது ஜெருடாங் பூங்கா. 1991இல் புரூனேயில் உலு தெம்புராங் தேசிய பூங்கா திறக்கப்பட்டது. புரூனேயின் சுற்றுச்சூழல் சுற்றுலாவில் முக்கிய இடம் வகிக்கும் இந்த பூங்காவில் இயற்கை காட்சிகளை ரசிக்கவும் வன விலங்குகளை பார்வையிடவும் உரிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. போர்னியோ தீவில் உள்ள மற்ற நாடுகளைக் காட்டிலும் புரூனேயில் உள்ள மழைக்காடுகள் முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. புரூனேயின் தேசிய உணவாக கருதப்படுகிறது அம்புயத் என்னும் உணவு வகையாகும். பசை போல தோன்றும் இந்த உணவு காய்கறிகள், வறுத்த மீன் போன்ற சைட் டிஷ்களுடன் சேர்த்து பரிமாறப்படுகிறது.
மூங்கிலால் செய்யப்பட்ட கேண்டாஸ் எனப்படும் பிரத்யேகமான சிறு கரண்டி போன்ற அமைப்பின் மூலம் அம்புயத்தை உண்ணுகிறார்கள் புரூனே மக்கள். புரூனேயில் கிடைக்கும் உணவுகளில் மிகவும் மலிவானது நாசி கதோக். 1.5 புரூனே டாலர் என்ற விலையில் இந்த உணவுப் பொருள் அங்கு விற்கப்படுகிறது. ஒரு கிண்ணம் அரிசி சாதம், ஒரு துண்டு வறுத்த கோழிக்கறி மற்றும் தொட்டுக்கொள்வதற்கு சாம்பல் எனப்படும் சாஸ் போன்ற பொருள் ஆகியவை அடங்கிய கலவையாக இருக்கிறது நாசி கதோக். மதியம் அல்லது இரவு நேரங்களில் புரூனே மக்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளும் உணவு வகையாக இருக்கிறது அயம் பென்யட். ஒரு கிண்ணம் அரிசி சாதம், தொட்டுக்கொள்வதற்கு கூட்டு போன்ற ஒரு உணவு வகை மற்றும் வறுத்த கோழி இறைச்சி ஆகியவை இந்த உணவின் அங்கமாக இருக்கின்றன. புரூனேயின் பெரும்பாலான உணவகங்களில் கிடைக்கும் உணவு வகையாக இருக்கிறது சாட்டே. கோழி, ஆடு அல்லது மாட்டிறைச்சி கொண்டு செய்யப்படும் இந்த வகை உணவில் அவ்வப்போது முயல் கறியும் இடம் பிடிக்கிறது. கிரில் செய்யப்பட்ட இறைச்சி வகைகள் சிறிய குச்சிகளில் குத்தி வைக்கப்பட்டு பரிமாறப்படுகின்றன. வேர்க்கடலை சாசுடன் இதனை சேர்த்து உண்பது வழக்கமாக இருக்கிறது. மன்னர் முதல் மக்கள் வரை செல்வச் செழிப்பில் திளைக்கும் புரூனே உலகின் வித்தியாசமான மற்றும் வியக்கத்தக்க நாடாக இருக்கிறது.